நேற்றுக்கு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர் வெளிப்படையாக ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார். அந்த பிரஸ் மீட்ல மிக முக்கியமான ஒரு கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் எதிர்த்து கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம மலுப்பலான ஒரு பதில தேர்தல் ஆணையர் சொல்றார். மோடி அரசாங்கம் இரவோடு இரவாக உட்கார்ந்து ஒரு மிக முக்கியமான சட்ட திருத்தத்தை செஞ்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் விதிகளில் மிக மோசமான ஒரு சட்ட திருத்தத்தை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. நீதிமன்றம் நேரடியான உத்தரவிட்டு சில முக்கியமான ஆவணங்களை கேட்கும் போது அந்த ஆவணங்களை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இரவோடு இரவாக மாற்றப்பட்ட சட்டம் குறித்தான கேள்விக்கு இவ்வளவு மலுப்பலான பதிலை எதுக்காக தேர்தல் ஆணையர் சொன்னார்? நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு பிறகு மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை மாற்றினதுனால இந்தியாவினுடைய தேர்தல் முறைகளில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேற்று தேர்தல் ஆணையம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த பிரஸ் மீட்டை ஒட்டி பல சர்ச்சையான விஷயங்கள் இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தா ராகுல் காந்தியை மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க தேர்தல் ஆணையம். அந்த விஷயமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு விவாதிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திடம் ஒரு பத்திரிகையாளர் இருந்து ஒரு கேள்வி கேட்கிறார். தேர்தல் நடக்கும்போது அந்த பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை சோதனை பண்ணுறதுக்கு ஏன் நீங்கள் அனுமதி தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய பெண்கள்லாம் பூத்துக்குள்ளே வர்றாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா மிஸ்யூஸ் பண்ணப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறார். இந்திய வரலாறுல இப்படி ஒரு பதில் ஒரு தேர்தல் ஆணையர் சொன்னதே கிடையாது. ஏன் அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு சதியை புரிஞ்சுக்கணும். கடந்த 2024 டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹரியானா பஞ்சாப் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, மெஹ்மூத் பிரச்சார் விசஸ் எலெக்ஷன் கமிஷன், அதாவது எலெக்ஷன் கமிஷன் மீது மெஹ்மூத் பிரச்சார் அப்படிங்கிற ஒருத்தர் வழக்கு போடுறாரு. எதுக்கு வழக்கு போடுறாரு அப்படின்னா, 2024 ஹரியானாவில் நடந்த தேர்தலில் நிறைய தேர்தல் முறைகேடுகள் நடந்திருக்கு. அங்க கிட்டத்தட்ட 26ல 30 தொகுதிகளுக்கு மேல, எம்எல்ஏ தொகுதிகளுக்கு மேல அங்க இருக்கக்கூடிய பூத்துகள்ல தவறான நபர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல சில விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு வருது. ஏன்னா தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் வெற்றி அடைஞ்சிருன்னு எல்லா ரிசல்ட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது ப்ரீ போல் ரிசல்ட்ஸ் எல்லாமே. இதுல பல சந்தேகங்கள், இவிஎம் மிஷின் சந்தேகங்கள், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் சந்தேகங்கள், குறிப்பாக எந்தெந்த பூத்துல யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்தான சிசிடிவி காட்சிகள்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச ஹரியானா பஞ்சாப் ஹைகோர்ட்டினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் வினோத் பி பரத்வாஜ் என்ன சொன்னார் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை பார்த்து, இங்க பாருங்க, அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இவர் தேர்தலில் நின்னவங்க, தோத்து போயிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது தேர்தல் ஆணையம் பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், சிசிடிவி, வீடியோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொடுங்க, அவங்க அதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அவங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னப்ப, இந்த தேர்தல் ஆணையம், இந்த மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் அந்த சிசிடிவி காட்சிகளை கொடுக்காம இழுத்தடிச்சாங்க. கொடுக்காம இழுத்தடிச்சது மட்டும் இல்லாம இரவோடு இரவாக ஒரே நாள்ல இந்தியாவினுடைய லா மினிஸ்டர் அவருடைய கன்சல்ட்ல தேர்தல் ஆணையத்தினுடைய விதியே மாற்றி அமைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தினுடைய விதி ப்ரொவிஷன் ஆஃப் த கண்டக்ட் ஆஃப் த எலெக்ஷன் ரூல்ஸ் 1961ல ரூல்ஸ் 94 இந்த மோடி அரசாங்கம் அமெண்ட் பண்றாங்க. அதாவது சென்டர் அமெண்டட் ரூல்ஸ் 93 ஆஃப் த கண்டக்ட் ஆஃப் த எலெக்ஷன் 1961, அதாவது தேர்தல் விதிகளை, காலங்காலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்த தேர்தல் விதிகளை, 1961 சட்ட விதிகளை இமீடியட்டா மாத்துறாங்க. என்னன்னு மாத்துறாங்க அப்படின்னா, யாருக்குமே அந்த சிசிடிவி காட்சிகள், வீடியோகிராஃப் காட்சிகளை ஆக்சஸ் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க பெட்டிஷன் போட்டு கோர்ட்டே சொன்னாலும் இதை தர வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி இரவோடு இரவாக இந்த மோடி அரசாங்கத்தினுடைய லா மினிஸ்ட்ரி சட்டத்தையே மாத்துறாங்க. அதுக்கு பிறகு சமூக ஆர்வலர்களோ எதிர்க்கட்சியை சார்ந்தவங்களோ சில பூத்துல முறைகேடுகள் நடந்திருக்கு, சிசிடிவி காட்சியை வெரிஃபை பண்ணணும்னு கேட்டா தரமாட்டுக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் விதிகளை மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த சட்ட விதிகளின்படி பேப்பர்ஸ் இருக்குல்ல, 17C ஃபார்மா இருக்கட்டும், இல்லை மற்ற எந்தெந்த பூத் ஏஜென்ட்ஸை எப்படி அப்பாயின்ட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் நாமினேஷனுடைய ஃபார்ம் இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஆஃப் த எலெக்ஷன் ஏஜென்ட், அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு, இது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஹேண்ட் புக்ஸ், இது மாதிரியான புக் இருக்கு பார்த்தீங்களா, இதை வேண்டுமானால் நாங்கள் தரலாம், இதுக்கு தான் அந்த சட்டம் இருக்கு. ஆனால் வீடியோகிராஃபிக்கோ சிசிடிவிக்கோ எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோ அரசியலமைப்பு சட்டத்தில் மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு சாக்குப்போக்கான காரணத்தை சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. 1961 வந்த சட்டம், அன்னைக்கு சிசிடிவி கிடையாது, அன்னைக்கு இதை வீடியோகிராஃப் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அன்னைக்கு நம்ம போய் கையில் தான் ஓட்டு போட்டோம், அதாவது பேப்பரில் குத்தி உள்ளதுக்கு போட்டோம். இன்னைக்கு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இவிஎம் வந்துருச்சு. ஸோ அப்போது அன்னைக்கு பேப்பர் தான் ஓட்டு போட்டதுக்கான அத்தாட்சி, அதனால் அரசியலமைப்பு சட்டத்தில் பேப்பர் இருக்குது.
அதுக்கு பிறகு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்காக தேர்தல் எப்படி நடந்துச்சு பூத் வைஸா அப்படிங்கறத தரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அத்தோட நிக்கல அந்த மோடி அரசாங்கம். டிசம்பர் 2024ல சிசிடிவி காட்சியில் வீடியோகிராஃப் தரக்கூடாதுன்னு சட்டத்தை மாத்தினவங்க. அதுக்கு பிறகு 2025 இந்த வருஷம் துவக்கத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் சம்பந்தமான ஆவணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆவணங்கள் எல்லாமே 45 நாள் மட்டும்தான் வச்சிருப்போம், 45 நாளுக்கு பிறகு நாங்க இதை அழிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? சாதாரணமா இப்போ நான் ஒரு தேர்தலில் நிற்கிறேன், எனக்கு வந்து சந்தேகம் வருது, நான் தோத்து போகிறேன், எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னா என்னுடைய டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணணும் அப்படிங்கிறத இமீடியட்டாக செக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உண்மையிலேயே எனக்கே தெரிய வருது, இல்லை இல்லை நான் வெற்றி அடைஞ்சிருக்கணும் ஆனால் நான் தோத்து போயிட்டேன் அப்படிங்கிறது 1 மாதம் 2 மாதம் கழிச்சு இருக்குது அப்படின்னா நான் போய் தேர்தல் ஆணையத்தில் டாக்குமெண்ட்ஸை கொடுங்க செக் பண்ணணும்னு சொன்னால் செக் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சிம்பிளாக எடுத்துங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே ஹரியானால பஞ்சாயத்து தேர்தலில் ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போறாரு, இங்க பாருங்க பஞ்சாயத்து தேர்தலில் நான் தான் ஜெயிச்சேன், ஆனா என்ன தோத்துட்டேன்னு சொல்றாங்க, என்னை விட 51 வாக்குகள் கம்மியாயிருக்கு, அவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி அவருக்கு வெற்றி சர்டிபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் 2022 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்காரு. ஆனால் உண்மையிலே ஜெயிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றம் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினை மொத்தமாக எடுத்துட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வச்சு வீடியோகிராஃப் பண்ணி தேர்தலை மறு கவுண்ட் பண்றாங்க. 2022 பஞ்சாயத்து தேர்தலை கடைசியில் பார்த்தா அந்த பெட்டிஷனர் போட்டதான் உண்மையாயிருச்சு. அவர் பேர் வந்து மோஹித் குமார். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1051 வாக்கு வாங்கியிருக்கிறார். அவருக்கு எதிராக வெற்றின்னு டிக்ளேர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவர் வெறும் 1000 வாக்கு தான் வாங்கியிருக்காரு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தேர்தல் ரிசல்ட்டே மாற்றி அமைக்கப்படுது. இது ஒரு பஞ்சாயத்து போர்டில் நடந்த விஷயம். 2 நாளைக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டத்தில் மாத்துறாங்க. 45 நாளைக்கு மேலே எந்த ப்ரூஃபும் வச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு தோத்து போன ஒரு நபரோ இல்லை ஒரு சந்தேகமா இருக்கக்கூடிய நபரோ முதல்ல போய் லோக்கல் கோர்ட், அப்புறம் ஹை கோர்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போறதுக்கே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகும். இவங்க அதுக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இது குறித்து கேட்டுச்சு அப்படின்னா. ஸோ இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு. இதை குறித்து நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்குறாங்க, நீங்க எப்படி சிசிடிவி காட்சிகளை வந்து தரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க அதனால நம்ம தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைங்க சிசிடிவி காட்சிகள் கொடுத்தா சிக்கலாயிடும். ஒருத்தர் வந்து கேண்டிடேட் தோத்து போறாரு அப்படின்னா அவர் சிசிடிவி அப்ளை பண்றாரு அப்படின்னா யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பார்ப்பாங்க, அது அவருக்கு ஒரு சிக்கலா மாறிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கே புரியல. சிசிடிவி காட்சியில் என்ன தெரியும், யார் யார் உள்ள போய் ஓட்டு போடுறாங்கன்னு தான் தெரியும், யார் யார் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ இது ஒரு சாக்கு போக்கான ரீசன் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. இப்போ நேற்று என்ன சொல்லியிருக்காங்க, லேடிஸ் வீடியோஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. இது என்ன ஒன்றுமே புரியலையே. சிசிடிவி காட்சியில் வரக்கூடிய பெண்கள் போய் ஓட்டு போடக்கூடிய அந்த விஷயம் அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ண முடியும்? ரொம்ப 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 முட்டாள்தனமான ஒரு வாதத்தை நேற்று பிரஸ் மீட்ல வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்திட்ட நேற்று ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு, சார் கர்நாடகா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு, அதில் வாக்காளர் பட்டியலை ராகுல் காந்தி வெளியிட்டாரு, அதில் கிட்டத்தட்ட 20,000-30,000 ஓட்டுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டு போட்டவங்களுடைய வாக்காளர் அட்டையினுடைய அட்ரஸில் 0ன்னு இருக்கு, ஏன் சார் அது 0ன்னு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க ஏதோ சார் பல பேர் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரத்தில் அடியில் படுத்துருக்காங்க, பஸ் ஸ்டாண்டில் படுத்துருக்காங்க, வீடெல்லாம் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, அவங்கெல்லாம் ஓட்டு போடணுமா இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் வந்து வாக்காளர் அட்டை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. நமக்கே புரியல. இப்போ நீங்கள் பீகாரில் எஸ்ஐஆர்னு ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்து 11 டாக்குமெண்ட் இருந்தால் தான் ஓட்டு போட முடியும்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏன்பா அவருக்கு ஓட்டர் ஐடி கொடுத்தீங்கன்னு கேட்டால், வீடு இல்லாதவங்க நான் ஓட்டர் ஐடி கொடுத்தேன், எந்த டாக்குமெண்ட் இல்லாத ஓட்டர் ஐடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே இதெல்லாம் தெரிஞ்சுதான் சுயநினைவோட தான் தேர்தல் ஆணையம் பேசுதான்னு ஒரு கேள்வி வருது. நமக்கே பைத்தியம் முடிச்சிற மாதிரி ஆகுது. எதுக்குப்பா ஓட்டர் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், 0 அட்ரஸில் எதுக்கு இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்கான்? ஒன்றும் இல்லைங்க, ஒரே வீட்டு அட்ரஸில் 500 பேர் இருக்கான். எப்படிப்பா 500 பேர் வந்திருக்கிறான்? வீட்டு அட்ரஸே இல்லை, 0ன்னு போட்டிருக்கிறான். இதெல்லாம் கேட்டால் இல்லை வீடு இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு 65 லட்சம் பேர்த்திட்ட டாக்குமெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டு போட முடியாதுன்னு வாக்காளர் பட்டியலிருந்து உங்க பேரை நீக்கினீங்க. நீங்க என்ன கேட்குறீங்க, இருப்பிட சான்றிதழ் வேணும், பிறப்பு சான்றிதழ் வேணும், அது வாக்காளர்கள் மட்டும் கிடையாது, அவங்க அம்மா அப்பாவது வேணும், அவங்க வந்து 1983க்கு முன்னாடி எங்க பிறந்தாங்க, எங்க வாழ்ந்தாங்க, என்ன ரெசிடென்ட் எல்லாம் கேட்குறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு போட்டு அட்ரஸ் இல்லாத ஆட்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப தேர்தல் ஆணையத்திற்கு எந்த விதமான நோக்கமே இல்லை, வசமா மாட்டிக்கிட்டாங்க ராகுல் காந்திட்ட. போன வாரம் ராகுல் காந்தி போட்ட பிரஸ் மீட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வெளிப்படையா காமிச்சிட்டாரு டூப்ளிகேட் ஓட்டு, ஒருத்தனுக்கு பல இடத்துல ஓட்டு இருக்கு, அதுக்கு ஆதாரத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு வீட்டில் 500 பேருக்கு ஓட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வீடுகள், 2 பெட்ரூம் 1 பெட்ரூம் இருக்கிற வீட்டில் 100 பேர் போய் ஓட்டு போடுறான். அந்த 100 பேருக்கு ஒரே அட்ரஸ், வீடு கூட கிடையாது, பீர் கம்பெனி, அந்த ஃபேக்டரி, இந்த கடை பேரில் ஒரு 50 பேர் அட்ரஸ் வச்சிருக்கான், ஓட்டர் ஐடி வச்சிருக்கான். இது எல்லாமே ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார்.
அதுக்கு பிறகு நடந்த முதல் பிரஸ் மீட். இந்த பிரஸ் மீட்ல சொதப்புன்னு சொதப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சிசிடிவி காட்சிகளை கொடுங்கன்னு கேட்டதுக்கு பெண்கள் பாதுகாப்புன்னு எதுக்காக இவ்வளவு ஒரு பச்சை பொய் அந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது? இது உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்துக்கு அவமானகரமாக இல்லையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இறுதியாக நம்பி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எது அப்படின்னா, தேர்தலில் ஓட்டு போடுறது தான். ஆளக்கூடியவர்கள் நமக்கு பொருந்தாத நபர்களா இருக்காங்க, தவறான நபர்களா இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு ஓட்டு பெட்டி தான். அந்த ஓட்டு பெட்டி முறையா நடக்க மாட்டேங்குது, தேர்தல் முறையா நடக்க மாட்டேங்குது. எப்படி பாஜகவுக்கு சாதகமான ஆட்கள் மட்டுமே ஜெயிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம புதுசாக 40 லட்சம் பேர், அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடக்குது மகாராஷ்டிரால. 4 மாசம் தான் கேப். 4 மாசத்துல திடீர்னு 40 லட்சம் பேர் புதுசா வந்து வாக்காளரா மாறுறான். அப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி ஏன் தேர்தல் ஆணையம் அவங்கள வந்து வாக்காளரா மாத்தல? அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே புதுசா இந்த 40 லட்சம் பேர் எப்படி வந்தான்? இந்த கேள்வி எல்லாம் வெளிப்படையா கேட்கறாங்க, ஆதாரத்தோடு கேட்கறாங்க. ராகுல் காந்தி கேட்கிறாரு. இது மாதிரியான கேள்விகள் வரும்போது தேர்தல் ஆணையத்தினால எந்த பதிலுமே சொல்ல முடியாம ஏதாவது ஒரு சாக்கு போக்கான விஷயங்களை சொல்றாங்க. அப்ப இந்திய மக்கள் இறுதியாக இந்த தேர்தலை நம்பி இருந்தார்கள். இந்த தேர்தலும் முறைகேடான வழியில் நடக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம், அச்சமும் இந்த மக்களுக்கு வரும்போது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை வந்து கேள்விக்குள்ளாயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் எப்படி 3 நாளைக்கு முன்னாடி ஹரியானாவினுடைய பஞ்சாயத்து தேர்தலில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இவிஎம் மெஷினை எடுத்து வச்சு செக் பண்ணாங்களோ, அதே மாதிரி தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புது சட்ட திருத்தங்கள், 45 நாள்ல டாக்குமெண்ட் அழிச்சிருவேன், சிசிடிவி ஃபுட்டேஜை நான் தரமாட்டேன், கேட்டா வந்து அவன் பார்த்துருவான் இவன் பார்த்துருவான், பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்கன்னு கதை விடுறாங்க. இந்தியா முழுக்க சிசிடிவி காலேஜ், இந்தியா முழுக்க எல்லா மாநகரத்திலையுமே சிசிடிவி வச்சிருக்காங்க. தெருவுக்கு தெரு சிசிடிவி இருக்கு. எல்லாத்தையும் நீங்க சிசிடிவி வச்சு படம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சில நேரங்களில் காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, சிசிடிவி மஸ்ட், கண்டிப்பா நீங்களே வெய்யுங்க அப்படின்னு சொல்லி கடையை வச்சிருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்ப இது மாதிரியான சூழல் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா சிசிடிவி பெண்கள் பாதுகாப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையம் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப அவமானகரமான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம எல்லாத்துக்குமே இப்படி ஒரு சாக்கு போக்கான பதில்களை சொன்ன இந்த தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியை மன்னிப்பு கேட்க சொல்லுவது எந்த வகையில் நியாயம்? நமக்கு அடிப்படையில் இந்த விஷயத்துல 2-3 கேள்விகள் தான் வருது. எதுக்காக தேர்தல் ஆணையம் இந்தியாவினுடைய தேர்தல் சட்ட விதிகளில் 1961 விதியிலிருந்து செக்ஷன் 93 நீங்க ஏன் மாத்துனீங்க? 2வது முக்கியமான விஷயம், தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும்னு சட்டம் போட்டுச்சு, ஒரு உத்தரவு கொடுத்துச்சு உச்சநீதிமன்றம். அதை ஏன் மாத்துனீங்க? இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ராகுல் காந்தியை வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறீங்க, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறீங்க. இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை ஒரு கேள்விக்குள்ளாகுது. அப்போ இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனங்கள், எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனங்களா இருக்கட்டும், ஜனநாயக சக்திகள் கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தனி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியே உச்சநீதிமன்றம் உருவாக்கி இதை விசாரணை பண்ணி இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தா மட்டும்தான் தேர்தலை பாதுகாக்க முடியும். தேர்தலை பாதுகாத்தால் மட்டும்தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம், உச்சநீதிமன்றம் நேரடியாக இதில் தலையிடலான்னு பார்ப்போம்.